வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முருங்கை காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. தினமும் அல்லது வாரத்தில் 3 முதல் 4 முறை பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தர அளவிலான முருங்கைக்காயை நம்மளுடைய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சுமார் 50லேருந்து 100 கிராம் வரைக்கும் நம்ம சமைத்து எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் அதிக உடல் உஷ்ணம் அல்லது வாதத்தை அதிகரிக்க செய்யும். அப்படின்றதால எப்போதுமே நம்ம அளவுக்கு அதிகமாக எடுக்கிறத தவிர்த்து கொள்ளணும். மதிய உணவாக நீங்கள் முருங்கைக்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த நார் சத்தெல்லாம் உங்களுக்கு எளிதில் செரிமானமாக்கி உடலுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்பு மற்றும் பற்களினுடைய பலத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு முருங்கைக்காய் எடுத்துக்கலாங்க. ஸோ போன் ஹெல்த் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும், டீத் ஹெல்த்தும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கான காரணம் என்னென்னா கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் முருங்கைக்காயில் இருக்குது. ஸோ முருங்கைக்காயில் கால்சியம் பாஸ்பரஸ் சத்துக்கள் இருக்கிறதால இது எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கும் பற்களினுடைய ஆரோக்கியத்தை வலுப்படுத்துறதுக்கும் உதவி பண்ணுது. இதனால் சிறுவர் சிறுமியர்கள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய எலும்புகள், அவங்களுடைய பற்கள்லாம் வலுவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பற்கள் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இருக்காது. இந்த இடுப்பு வலி, கை கால்களில் வலி ஏற்படுறது, முதுகு வலி, தோள்பட்டை வலி, மூட்டு வலி, இது மாதிரி எதுவும் இல்லாமல் 50-60 வயதுகளில் கூட பேலன்ஸ் தடமாறாமல் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க முடியும், நிற்க முடியும், நடக்க முடியும், எல்லா வேலைகளையும் செய்ய முடியும். இப்போ இளைஞர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கு தான் அந்த மூட்டு வலி, எலும்பு தொடர்பான பிரச்சனை வருதுன்னு பார்த்தோம்னா இளைஞர்களுக்கும் இந்த பிரச்சனை வருதுங்க இல்லையா? ஸோ இளைஞர்களுமே முருங்கைக்காயை தங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது பன்மடங்கு எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு முருங்கைக்காய் எடுத்துக்கலாங்க. இம்யூன் சிஸ்டமே நமக்கு ஸ்ட்ராங் ஆகிடும். அதுக்கான காரணம் என்னென்னா விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் முருங்கைக்காயில் இருக்குது. ஸோ முருங்கைக்காயில் அந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க இல்லையா? இது எல்லாம் என்ன பண்ணணும்னா நம்முடைய உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டி கிருமி தொற்றுகள் மற்றும் பருவகால நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்குது. உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கும் உதவி பண்ணுது. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இரத்த வெள்ளை அணுக்கள், ஒயிட் பிளட் செல்ஸ் நமக்கு அதிகப்படுத்தப்படுவதால் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படும். அப்போ ஒட்டுமொத்தமாகவே நோய் எதிர்ப்பு மண்டலமே வலுவாக இருக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி, இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாங்க. புதிய விதமாக எந்த விதமான ஒரு நோய் தாக்கமே நமக்கு இருக்காது. நீண்ட நாட்கள் ஆயுட்காலம் அதிகமாக வாழணும்னா முருங்கைக்காய் எடுத்துக்கொண்டு நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெற்றுக்கொண்டு நலமோடு வாழலாம். செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு முருங்கைக்காய் எடுத்துக்கலாங்க. ஸோ டைஜஷன் அந்த ப்ராசஸ் உங்களுக்கு எப்போதுமே ஸ்மூத்தாக நடக்கும், எந்த ப்ராப்ளமும் வராது. அதுக்கான காரணம் என்னென்னா முருங்கைக்காயில் வளமான அளவில் டயட்ரி ஃபைபர், உணவு நார்ச்சத்து நிறைந்திருக்கு. இது உங்களுடைய குடல் இயக்கத்தை சீராக்கி கான்ஸ்டிபேஷன் என்று சொல்லக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்குது. இதனால் மலக்குடல்களில் மலம் இறுகி போகக்கூடிய அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. எளிமையாக ஒரு சிறந்த மலமிளக்கியாக முருங்கைக்காய் உங்களுக்கு செயல்படும். குறிப்பாக செரிமான கோளாறுகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதையுமே உங்களுக்கு குணப்படுத்துறதுக்கு, மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளணுங்க. அப்போ தொடர்ந்து முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளும் போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். நமக்கு எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனையுமே இருக்காது. செரிமான மண்டலமே வலுவாக இருக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு முருங்கைக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ பிளட் சுகர் லெவலை நமக்கு முருங்கைக்காய் கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கான காரணம் என்னென்னா குளுக்கோஸ் மெட்டபாலிசம் நமக்கு முருங்கைக்காயில் இருக்குது. ஸோ முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இன்சுலினுடைய சுரப்பை சீராக பராமரிக்கிறதுக்கு உதவி பண்ணுது. இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு உதவி பண்ணுறதால நீரிழிவு நோயாளிகள் இதை உணவுகளில் சேர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நன்மை பயக்கும், அவங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதிகரித்திருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். நாளடைவில் அவங்க அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டுடலாம். ரத்த அழுத்தம் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு இதய நலத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு முருங்கைக்காய் எடுத்துக்கலாங்க. ஸோ பிபி ப்ராப்ளம் இருக்காது. இதயத்தினுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும். ஹார்ட் ஹெல்த் உங்களுக்கு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கான காரணம் என்னென்னா முருங்கைக்காயில் பொட்டாசியம் சத்து வளமான இருக்குது. இந்த பொட்டாசியம் என்ன பண்ணும் அப்படின்னா பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அதாவது உயர் ரத்த அழுத்தம், ஹை பிளட் ப்ரெஷர்னு சொல்லும் பார்த்தீங்களா, அந்த ஹைப்பர் டென்ஷன், அதை எல்லாத்தையுமே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ உயர் ரத்த அழுத்தம்னா என்னென்னா நம்மளுடைய உடல் நரம்புகள் ரத்த நாளங்களில் இறுக்கங்களாக இருந்து அதன் மூலமாக ரத்த ஓட்டம் உடல் உறுப்புகளுக்கோ இதயத்துக்கோ கிடைக்காமல் இருக்கக்கூடிய பிரச்சனை
பிரச்சனையை தான் நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம். அப்போது ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய அந்த இறுக்கங்களை தளர்த்தி போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பி இதயத்தை பராமரிக்கிறதுக்கு முருங்கைக்கிழ இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து ஹெல்ப் பண்ணுது. முருங்கைக்கிழ இருக்கக்கூடிய நார் சத்து ரத்த நாளங்களை படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்பை குறைத்து போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் எப்போதுமே இதயத்துக்கு தங்கு தடை இல்லாமல் கிடைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. இதனால் இதயம் ஆரோக்கியமாகவே இருக்கும். இதயத்தினுடைய செயல்பாடு சிறப்பான இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் உள்ளிட்ட இதயம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் நம்ம நலமோடு வாழலாம். ஸோ தொடர்ந்து முருங்கைக்காய் எடுத்துக்கொண்டு இந்த ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவ நன்மைகளை பெற்று உடல்நலத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். நலமாக இருங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.